Hello, my dear kids. How are you all? I hope you all are very happy and safe in your home. Welcome to EVS class. So, today in this class, we are going to see about our delicious food. Okay. So, our food. ஸோ நம்ம டெய்லி சாப்பிட்ற ஃபுட் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? ஸோ நம்ம ஃபுட் எப்படி இருக்கணும்னா மார்னிங்லேருந்து நீங்கள் நைட் வரைக்கும் சாப்பிட்ற ஃபுட்டு வந்து இங்கே கொடுத்துருக்கிற காம்பினேஷனில் இருக்கணும். ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது ஒன்று ரெண்டு விட்டு போயிருக்கலாம். சிலருக்கு மீட் சாப்பிட பிடிக்காது இல்லையா, சிலருக்கு எக்ஸ் பிடிக்காது. தட்ஸ் ஃபைன். பட் யூ ஹாவ் டு ஈட் வெஜிடபிள்ஸ், பல்சஸ், மற்றதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், சாப்பிட்ணும். நம்மளோட ஃபுட்டும் இந்த மாதிரி காம்பினேஷனாக இருக்கும். ஒரே டைப் ஆஃப் ஃபுட்டு நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ தட் இஸ் நாட் குட் ஃபார் அவர் ஹெல்த். நம்ம ஃபுட் எப்படி இருக்கணும்னு பார்க்கலாமா? அவர் ஃபுட் ஷுட் பி அ காம்பினேஷன் ஆஃப் மில்க், மீட், ஃபிஷ், எக்ஸ், ஃப்ரூட்ஸ், vegetables, flowers, grains, nuts, oils and ghee. ஸோ இது எல்லாமே நம்ம ஃபுட்டில் எப்படி இருக்கணும், காம்பினேஷனாக இருக்கணும். எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டில் சேர்த்துக்கணும். ஓகேவா? ஸோ யூ கேன் see here, right? pulses, flowers, fruits, vegetables, milk, meat, egg, fish, oil, ghee, butter, nuts like cashews, groundnuts, almonds and then cereals. ஓகேவா? ஸோ நம்ம ஃபுட் எப்படி இருக்கணும், our food should be a combination of all the given things. Okay, you shouldn't omit a kind of food. ஸோ எனக்கு இந்த வெஜிடபிள் பிடிக்காது, நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படி சொல்லவே கூடாது. ஓகேவா? you have to eat all types of fruits and vegetables. okay, so next one, grains. ஸோ கிரெயின்ஸ்னால் என்னென்னா தானியங்கள். ஓகே, ஸோ பயிர் வகைகள் சொல்லுவோம் இல்லையா. ஸோ கிரெயின்ஸ் வந்து நம்ம சீரியல்ஸ் அண்ட் பல்சஸ்ன்னு we are dividing into two. ஸோ சீரியல்ஸில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ ரைஸ், வீட், ராகி, கார்ன். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், சீரியல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ they'll be like full seed, ஒரு full seed மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ரைஸ், வீட், ராகி அண்ட் கார்ன் ஆர் cereals. and then pulses. ஸோ பல்சஸில் வந்து ஹோலும் இருக்கும் அண்ட் தென் ஸ்ப்ளிட் கிராம்ஸும் இருக்கும். ஓகே, ஹோல் பல்சஸ் ஹோலாகவும் இருக்கும், அதை கட் பண்ணி ரெண்டு ஆக்கியிருப்போம், அதை டிவைட் பண்ணியிருப்போம். ஸோ ஸ்ப்ளிட் கிராம்ஸும் இருக்கும். ஸோ some pulses are given here as examples like PGNP, green gram, black gram and then chickpeas. Okay, so you can see all these items in your kitchen. Water is essential for our body to be healthy. We must drink at least 6 to 8 glasses of water a day. So cereals, pulses பற்றி பார்த்தோம் இல்லையா. ரைஸ் நம்ம எப்படி எடுத்துப்போம், ரைஸும் நிறைய ஃபார்மில் எடுத்துப்போம், ரைட்? ஸோ அம்மா வந்து ரைஸில் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணி தருவாங்க. அண்ட் தென் வீட்லேயும் அதே மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் நம்ம சாப்பிடுவோம். லைக்வைஸ் ராகி, கார்ன். ஸோ இது எல்லாத்துலேயும் நம்ம ஒரே மாதிரி இல்லாமல் வில் மேக் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட் ஐட்டம் அண்ட் வில் ஈட் தட், ரைட்? ஸோ அதே மாதிரி தான் பல்சஸ்லேயும். So these are about cereals. Okay, so cereals and pulses patti. And then the main thing is you should drink at least 6 to 8 glasses of water every day. Okay, so water is very very essential for our body. If you want to stay healthy, you have to drink enough amount of water. Okay, so you shouldn't stay without drinking water. Okay, so you have to drink at least 6 to 8 glasses of water a day. Make sure that you are drinking enough amount of water. Okay, so now they have given a exercise for us. We have to put F for fruit, V for vegetable, P for pulses, C for cereal and N for nuts. Okay, so are you all ready? So let us do this. So first one is cashew nut. Okay, so cashew, it is a nut. Okay, nuts, cashew nuts. So N. And the next one is dal, ura dal. So ulundun solvom illaya. So it is a pulse. So it is P. We have to put P here. And the next one is bitter gourd. Bitter gourd is a vegetable. So V. Next one is ragi. Okay, so ragi is a cereal. Okay, so ragi is a cereal, so we have to put C. And then apples are fruits, so we have to put F over here. So and then next one is a green gram is a pulse. Okay, so you have to put P. Next one, almonds are nuts, so N. Next, corn.
Corn is a cereal. C. And then grapes. Grapes are fruits. F. And then brinjal. Brinjal is a vegetable, so V. Okay, so it is very easy now. Yes. So next one, variety of dishes. So in our country we have so many different types of foods. Okay, so we will make so many different types of food items, right? So for festival, ஏதாவது festival வந்தா அப்போ பண்ற food items sweetsலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ நமக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் இருக்கு. Okay, so we are going to see that. So can you see this? So our India has different types of special dishes, variety of dishes in each and every state. Okay, so each and every place is famous for their own kind of foods. Okay, over இடமோ ஒவ்வொரு ஃபுட்டுக்கு famous. Okay, so next one is, see, each and every dish we eat is unique in taste. The dishes are made up of one or more ingredient. Okay, so for example, take your favorite dish. Okay, for example, if you like puttu, means puttu is your favorite food, means puttu is made up of different types of ingredients. The main ingredient in puttu is rice வச்சு தான் பண்ணுவாங்க. And then அதில் சக்கரை போடுவாங்க, and then coconut add பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபுட் ஐட்டம் எடுத்துக்கிட்டோன்னா அதில் நிறையா இன்க்ரீடியன்ஸ் வந்து அதில் ஆட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ for example, for ராகி porridge or கூழ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ராகி கூழ் பண்ணுறதுக்கு என்னென்ன நமக்கு தேவைன்னா ரைஸும் அண்ட் தென் ராகி, இது ரெண்டும் இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ராகி porridge பண்ண முடியும். ஓகே, ஸோ ஆர் கூழ். ஓகே, ஸோ லைக் திஸ் we are going to see about rice and wheat. ஸோ இதில் என்னென்னலாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஐட்டம்ஸ் பண்ண முடியும்னு பார்க்கலாம். Okay, so first one is, from rice we can make கொழக்கட்டை, வத்தல், ரைஸ் வச்சு அரிசி வச்சு வத்தல் பண்ணலாம். and then புட்டு, இட்லி, ரைஸ் porridge, and then ஆப்பம். ஓகே, ஸோ இதெல்லாம் எதுலேருந்து பண்ணலாம், ரைஸ் வச்சு பண்ணலாம். ஸோ இது டெய்லி நம்ம வீட்டில் இருக்காது, யூ கேன் see அப்பப்போ வந்து அம்மா வந்து இது பண்ணி தருவாங்க இல்லையா? ஸோ ரைஸ்லேருந்து பண்ணக்கூடிய வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் என்னென்ன, கொழக்கட்டை, வத்தல், புட்டு, இட்லி, ரைஸ் porridge, and then ஆப்பம். ஓகே, ஸோ இன்னும் நிறையா இருக்கும். ஓகே, you can add them also. Okay, so also we can make idiyappam using rice. Okay, so next one is wheat. Using wheat we can make, what are all the things, chapati, puri, bread, and then wheat dosa. So these are some of the food items which we can make using wheat. Okay, so next one is fish. So using fish, what things we can do, we can make fish curry, we can fry the fish, and then we can make puttu using fish. So these are some of the things which we can make from a single thing. Okay, so next one is, tick the food items made with wheat. வீட்டில் பண்ண food item மட்டும் நம்ம tick பண்ண போகிறோம். Okay, so first one is idli, puri, rice, and then pongal, bread, dosa, chapati, appam. So now you know all the food item, right? So we are going to tick which food items are made up of wheat. So puri, wheat bread, and then chapati. So these items are made from wheat. Okay, so now, so we are going to conclude today's topic. So we should eat all kinds of food. Okay, so நம்ம ஃபுட்டு வந்து எப்படி இருக்குன்னா, it should be a combination of all kinds of things like milk, meat, fruits, vegetables, pulses, and nuts. Because நம்ம பாடிக்கு என்ன தேவைன்னா நியூட்ரியன்ஸ் தேவை. ஸோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னா like carbohydrates, fats, proteins, vitamins, and minerals. ஸோ இது எல்லாமே நம்ம பாடிக்கு தேவை. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு நியூட்ரியண்ட்டும் ஒவ்வொரு இதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், carbohydrates will give energy for you. Okay, so if you want to be energetic, right? So for that you have to eat carbohydrate rich food like rice and then potato. And then you have to grow well, right? So நீங்க நல்லா வளரணும் இல்லையா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், you have to eat protein rich food. So like fish,
egg, milk. So you have to eat protein rich foods. So and then for good health, okay, so you need to have good health, no, for that you should eat fruits and vegetables. For that you need vitamins and then minerals, okay. So fats are also very much needed for you, okay. So you have to take it in enough amount, okay. So நமக்கு என்னென்ன நியூட்ரியன்ஸ் எல்லாம் தேவை கண்டிப்பா? carbohydrates, proteins, vitamins, minerals and then fats. So eat healthy food and don't omit any kind of food, okay. So அம்மா என்ன ஃபுட்ஸ் கொடுக்குறாங்களோ அதை கரெக்டாக சாப்பிடணும். Drink enough amount of water. Thank you kids.